அன்னை தமிழை வணங்கி இங்கிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சாபி மோனிஷ், 9ஆம் வகுப்பு A1ஆம் பிரிவில் படிக்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு போதைப் பொருட்கள் பயனற்ற தமிழகத்தை பற்றி சில வரிகள் பேச வந்துள்ளேன். நண்பா, சாதனைகள் காத்து கிடக்க சரித்திரங்கள் தன் பக்கத்தை விரித்து வைத்திருக்கிறது. போதைக்கு எப்போதும் அடிமையாகாமல் சுயமாய் உன் மூளையை சிந்திக்க விடு. குடும்பத்தையும் நாட்டையும் முன்னேற்று. போதைப் பொருள் பயனற்ற நாடாய் மாற்று. போதை அது அழிவின் பாதை. இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை இது. மக்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாய் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வலியை மறக்க குடிக்கிறேன் என்று சொல்லும் கோழை இளைஞர்களே, உங்கள் தாயின் பிரசவ வலியை விட உங்கள் வலி பெரியதா என்று சிந்தித்து மதுவுக்கு வையுங்கள் முற்றுப்புள்ளி. இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் விதவைகள் அதிகம். ஆசிரியர்கள் பாதி பெற்றோர்களாகவும் பெற்றோர்கள் பாதி ஆசிரியர்களாகவும் இருந்து மாணவ சமுதாயத்தை வளர்த்தால் அவர்கள் போதை போன்ற தவறான பழக்கங்களில் ஈடுபட மாட்டார்கள். மனிதன் மனதை சிதைத்து மனித இனத்தை அழிக்கும் போதை என்னும் அரக்கனை நாம் அழிக்க வேண்டும். போதைப் பொருட்களின் பயன்பாடுகள் நம் வீட்டிலோ அல்லது அண்டை வீடுகளிலோ இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் நம் குடும்பங்கள் வளர்ச்சி பாதையில் செல்லாமல் பின்தங்கி இருக்கிறது. இச்சூழலை நாம் மாற்ற வேண்டும். மாணவ சமுதாயம் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போதைப் பொருள் பயனற்ற தமிழ்நாடை உருவாக்க வேண்டும். மேதையை அழிக்கும் போதையை ஒழிப்போம். போதையை தொடாது சாதனை படைப்போம். போதையை நாடாதே, சாவை தேடாதே. மதியை போக்கும் மதுவே போக்கும். அன்பின் மேல் போதை கொண்டால் ஆயுள் கூடும். இந்த நாளில் நாம் ஒரு உறுதி இருப்போம். நான் இந்த சமுதாயத்தில் பொறுப்புமிக்க இளைஞன். நான் என் குடும்பத்தின் எதிர்காலம். நான் இந்த சமுதாயத்தின் எதிர்காலம். நான் இந்த நாட்டின் எதிர்காலம். என் லட்சியங்கள் உயர்வான